அடுத்தது மீன ராசி. அதாவது 12 ராசியில் நிறைவு ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. மீன ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியும் 9ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் தான். இவர் தான் குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனையை உருவாக்கி அங்கே அந்த குழப்பத்துக்கு தீர்வு கண்டுபிடிக்கக்கூடியவர் தான் செவ்வாய். அப்படித்தான் இவ்வளவு நாள் இருந்தார். குடும்பத்துக்கு ஒரு நிலையான வருமானம் வரணும் இல்ல, அதுக்கு ஒரு நிலையான வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒரு சிலர் மீனராசி, அது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமண காரியங்கள், தள்ளி போன திருமண காரியங்கள் சீக்கிரமா நடைபெறும். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகம் பூரா பார்த்து ரசிச்சிட்ருக்க எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். என்ன சொல்கிறது, எங்களோட சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கும் உங்களோட கமெண்ட்டு, ஜோதிட விஷயம் எல்லாமே உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நாங்கள் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு கமெண்ட் பார்க்கும்போது தான் எங்களுக்கு இன்னும் என்ன பண்ணணும், இன்னும் உங்களுக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கலாம், என்னென்ன மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை எங்களுக்கு. ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்குமே தேங்க்யூ. அடுத்தது செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த செவ்வாய் பயிற்சியில் அந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா அவங்க நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 83லேருந்து ஜாதகம் எல்லாமே ஜோசியமெல்லாம் படித்து உங்களுக்கு அழகாக புரிகிற மாதிரி உங்களுக்கு பரிகாரங்களோட அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. நிறைய பேரோட பிரச்சனைகளை அழகாக தீர்த்து நல்ல அழகான ஒரு அஸ்ட்ராலஜர், ஒரு அழகான ஒரு குணம், அழகான ஒரு பேச்சு, அன்பான முகம், நிறைய தெய்வ ஒரு வழிபாடு, தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா, அவங்க சாதாரண விஷயம் இல்லைங்க, அவங்க சாதாரணமாக நினைக்காதீங்க. அவங்க நியூமராலஜி பார்க்குறாங்க, அஸ்ட்ராலஜர், வாஸ்து, மலர் மருத்துவம், அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு ஒன்று இருக்கும், அதுவும் பண்ணுறாங்க. ஸோ என்ன பிரச்சனைனாலும் எதுனாலும் அவங்கக்கிட்ட வந்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அவங்க அதை பார்த்து அலசி ஆராய்ஞ்சி உங்களுக்கு அழகான ஒரு தீர்வு சொல்யூஷன் கொடுத்து உங்களை ஒரு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கிறதுக்கு அவங்க வழி பண்ணி கொடுப்பாங்க. அப்படி ஒரு அருமையான ஒரு அஸ்ட்ராலஜர் நம்ம சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். வாங்க, இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்போ, எப்படி, 12 ராசிக்கு எப்படி, அதையும் கேட்போம்மா. வாங்க உங்களை மீட் பண்ணுவோம். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய நேயர்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்துருவோம். சொல்லுங்கள். உலகெங்கும் இருந்து கண்டுகளித்து கொண்டிருக்கும் நம்முடைய ஜோதிடர் யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி எப்போ வருது, இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்களை கேட்டு அந்த 12 ராசிக்காரங்களுக்கும் நம்ம தெளிவாக ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம். ஸோ எப்போ வருது அந்த செவ்வாய் பயிற்சி? செவ்வாய் பயிற்சி, அதுக்கு முன்னாடி செவ்வாயை பற்றி முதல்ல பார்த்துக்கணும். சொல்லுங்க. செவ்வாய் இல்லாமல் இந்த உலகத்தில் இயக்கமே கிடையாது. ஆமாம், அந்த அளவுக்கு நம்ம உடம்பு நம்ம ஆரோக்கியம் இருக்கன்னா செவ்வாய் ரத்த காரகர் முக்கியம். ஓ, பிளட் வேணும்ல, உடம்புல, அது காரகர் யார்? செவ்வாய் தான். செவ்வாய் ஆதிக்கம் குறைஞ்சா பிளட் குறைஞ்சிரும், ஹெச்பி குறைஞ்சிரும். அப்புறம் நம்ம வாட்டுக்கு பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே மக்குன்னு உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியது, மக்கு பிடிச்ச மாதிரியே இருப்போம். அப்போ செவ்வாய் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உடல் ரீதியாகவும் உலகியல் ரீதியாகவும் எல்லா இடத்துலையும் செவ்வாய் தேவை. வெரி குட். செவ்வாய் தான் பாருங்க காலபுருஷனுக்கு முதல் ராசியில ஆட்சி வீட்டில் இருக்காரு. அப்போ அதே பாருங்க காலபுருஷனுக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்திலேயே அவர் சொந்த வீடு தான். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடகத்துல நீசமாகிறாரு. அப்ப இதே ஒரு காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டுல செவ்வாய் உச்சபலத்தோட இருக்கிறாரு. இந்த செவ்வாய் 21/6/2026 அன்னைக்கு மேச ராசியில கார்த்திகை 1ஆம் பாதத்துல இருந்து கார்த்திகை 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்குள்ள என்ட்ராகிறாரு. வெரி குட். அப்ப தன்னுடைய வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுக்கு போறாரு. பக்கத்து வீட்டுக்கு போறாரு. வீட்டை நல்லா நிர்வாகம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாரு. முடிச்சிட்டாரு. பக்கத்து வீட்டுல போய் சுத்தப்படுத்த போறாரு.
வெரி குட். அங்க ஏதோ ஒரு சில குளறுபடிலாம் இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போறாரு. செவ்வாய் புரியாதவங்களுக்கு கூட புரியுமா நீங்க சொல்றது அவ்வளவு அழகா? செவ்வாய்க்கு மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பாருங்க ஒரு பார்வை இருக்கும், 3 பார்வை இருக்கும். செவ்வாய்க்கு அதே மாதிரி 3 பார்வை தான். ஆனா பாருங்க 4, 7, 8 சிறப்பான பார்வைகள் இருக்குது. அப்ப ஒரு மிலிட்ரி மேன் நம்ம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும், அப்படித்தான் ரிஷபராசிக்குள்ள என்ட்ராகிறார். அன்னைக்கு பாருங்க லக்கணம் வந்து மீன லக்கணம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த லக்கணத்துல பூர நட்சத்திரம் சிம்ம ராசி நடப்புல இருக்கிறப்ப ரிஷபராசிக்குடைய பாதத்தை எடுத்து வைக்கிறார் முதல் டிகிரியில. ஸோ இப்போ வந்து எப்படி என்டர் ஆகுறாருன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இப்போ 12 ராசியும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது மீன ராசி, அதாவது 12 ராசியில் நிறைவு ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. மீன ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியும் 9ஆம் இடத்த அதிபதியும் செவ்வாய் தான். அப்ப இது வரைக்கும் பாருங்க செவ்வாய் வந்து 2ல இருந்தாரு, குடும்பஸ்தானத்துல இருந்தாரு, நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா சில குடும்பத்துல கலகத்தை ஏற்படுத்துவார் அவர் தான். அந்த கலகம் பாருங்க நாரதர் கலகம் நன்மையில முடியும்ல, அது மாதிரிதான் இவர் வந்து தான் குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனையை உருவாக்கி அங்க வந்து அந்த குழப்பத்துக்கு தீர்வு கண்டுபிடிக்கக்கூடியவர் தான் செவ்வாய். அப்படித்தான் இவ்வளவு நாள் இருந்தார். இப்ப அந்த செவ்வாய் என்னவர் மீனராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். 3ஆம் இடத்துக்கு போயிட்டு மீனராசிக்குள்ள 6ஆம் இடத்தை பாக்குறாரு. 6ஆம் இடத்தை பாக்குறப்பதான் பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வேலையில நிரந்தரமான நிலைத்த தன்மை கிடைக்கும். குடும்பத்துக்கு ஒரு நிலையான வருமானம் வரணும்ல, அதுக்கு ஒரு நிலையான வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒரு சிலர் மீனராசிக்காரங்க இந்த நேரத்துலாம் பாருங்க ஒரு அரசாங்க வேலைக்காண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை வந்து அதுவும் கூட தகுந்த செலவு பண்ணி, ராசிலே சனி உட்காந்துருக்காரு விடுவாரா அவரு, நீ அவ்வளோ ஈஸியா வாங்க முடியுமா அப்படிம்பாரு. அப்படிங்கிற தகுந்த செலவு பண்ணி ஒரு அரசாங்க வேலை வரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. அந்த செலவும் கூட நீங்க பார்த்து கவனமாக செய்யணும். அதுலேயும் கொஞ்சம் சில நேரங்களில் மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. பணம் வந்து விரயமாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நான் மீனராசிக்கு வந்து பாருங்க 9ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்குறாரு. 2 கூடையவர் பாக்கிய அதிபதியே பாருங்க பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அது மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திருமண காரியங்கள், தள்ளி போன திருமண காரியங்கள் சீக்கிரமா நடைபெறும். அதே மாதிரி மீனராசியில பிறந்த பெண்களுக்கு ஏதாவது ஒரு கணவர் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் டார்ச்சர்கள் இருந்தாலும் பாருங்க அது சரியாகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. பெரும்பாலும் மீனராசியில பிறந்தவங்க வந்து ஒரு முறையேனும் காவல்துறைக்கு திருமண விஷயமாக குடும்ப விஷயமாக போயிட்டு வந்திருப்பாங்க. அப்ப அந்த பிரச்சனையும் சுமூகமாக தீர்க்கக்கூடிய அமைப்புல செவ்வாயுடைய ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள் இருக்குது. அப்ப செவ்வாய் வந்து பாருங்க 8ஆம் பார்வையாக வந்து மீனராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை பார்க்குறப்ப இங்கேதான் வந்து பாருங்க குரு மங்கள யோகம் உருவாகுது. அப்ப குரு மங்கள யோகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு அரசியல்ல எனக்கு ஒரு ஒரு முன்னுரிமை எனக்கு வேணும், நான் ஏதோ பேருக்கு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எனக்கு என்னுடைய திறமை வந்து மேல உள்ளவங்க தெரியவே மாட்டேங்குது, எல்லாம் ஓடி ஓடி அந்த கட்சிக்காக இந்த கட்சி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பாருங்க அவருடைய திறமை வந்து யாருக்குமே தெரியாது, மேல உள்ளவங்க மறைச்சிருவாங்க அப்படியேவும். அப்ப அந்த மறைச்செல்லாம் தவிர்த்துட்டு இவர்த்த செவ்வாய்த்தனை என்ன பிடிக்கும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பார்ப்பாரு. அப்ப அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரங்க செயல்பாடுகள் மேல உள்ள அரசியல்வாதிகளுக்கு ஒரு அதிகாரிக்கு தெரிய ஆரம்பிக்கும். பரவாயில்ல போய் சின்சியரான ஒரு மெம்பரா இருக்கானேப்பா, நம்ம ஒரு லெவலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க அரசியல் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த செவ்வாய் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களை செவ்வாய் இத்தனைகளையும் செஞ்சு கொடுப்பாரு. உங்களால முடிந்த அளவுக்கு நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 5ல இருந்து 6 மணிக்குள்ள போய் அந்த அம்மாவுக்கு பிடிச்சது தாமரைப்பூ வாங்கி கொடுத்து 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகவும் நல்ல ஒரு அற்புதமான பலன்களை தருவதற்கு ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு தருவது தயாராக இருக்கிறார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ரொம்ப அழகான ஒரு பதிவு நீங்கள் இப்போ கொடுத்தது. மீனராசி வந்து நிறைய பேர் வந்து இப்போ நிறைய உடம்பு ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தில் இருந்தாங்க, எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் அழகாக பாசிட்டிவாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூம்மா. நல்லா இருக்குங்க மீனராசி, கடைசி ராசி, நிறைவு ராசி, 12 ராசியில் மீனராசி. சந்தோஷமாக இருக்குது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க, கடவுளை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான்.
வேறு ஏதாவது வீட்டில் ஏதாவது பிரச்சனை, இல்லை எனக்கு நிம்மதி இல்லை, ஏதோ தடங்கள் ஆயிட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் மனசில் உங்களுக்கு தோணுச்சுன்னா, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சங்கரேஸ்வரி அம்மாவை போய் பாருங்கள். அவ்வளோ அழகாக சூப்பராக ஒரு அழகான ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து நியூமராலஜி பார்க்குறாங்க, வாஸ்து பார்க்குறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, இந்த மலர் மருத்துவம் அப்படின்னு ஒன்று, அதாவது ஃப்ளவர் ரெமிடி அப்படின்னு அதையும் பார்க்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அவங்கக்கிட்ட ஒரு தீர்வு இருக்குது. அப்புறம் என்னங்க பயம்? இவ்வளோ விஷயம்லாம் இருக்கும்போது நாம் ஏன் பயப்படணும்? சங்கரேஸ்வரி அம்மாலாம் இருக்கும்போது தைரியமாக இருங்க, வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க.